இப்போ ஒரு மக்கள்கிட்ட பொதுவான கருத்து என்னென்னா, இப்போ குழந்தைகள் கீழே விழுறாங்க, அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகுது, அவங்களுக்கு ஒரு மாவு கட்டு போடலாம், ஒரு எண்ணெய் கட்டு போடலாம், ஸோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு தவறான புரிதல் தான். போன வாரம் ஒரு புத்தூரில் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு 7 வயசு பையன் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடையெலும்பில் வந்து நடுப்பகுதியில் வந்து ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. இப்போ குழந்தைகளுக்கும் அடல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, குழந்தைகள் நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட், அந்த போனோட எண்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டயாஃபைஸ், ரெண்டுக்கும் நடுவில் இந்த க்ரோத் பிளேட் அப்படின்னு இருக்கும். அந்த க்ரோத் பிளேட் தான் வந்து வளர்ச்சி கொடுக்குற பகுதி. அந்த நடுப்பகுதியில் அடிபடும் போது ஒரு 5 வயசு கீழே ஒரு பையன் வரான், அவனை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு மாவு கட்டு ஒரு 4 வாரம் இல்லை ஒரு 8 வாரம் போடும்போது அது திரும்பி அந்த போன் நல்லா கூடி ஒரு 6 மந்த்ஸில் ரீமாடலிங் ஆகி நல்லா வந்துடுது. இதே அந்த ஷாஃப்டில் ஃப்ராக்சர் ஆகும்போது ஒரு 5 வயசுக்கு மேலே உள்ள பையன் ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த போனை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓப்பன் பண்ணாமலே ஒரு எலாஸ்டிக் நெயில்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து போன் ஸ்ட்ரைட் ஆகி போன் நல்லா சேர்ந்துருது. அந்த எண்டில் ஃப்ராக்சர் ஆகும்போது அந்த க்ரோத் பிளேட் இன்ஜுரிஸ், அந்த வளர்ச்சி கொடுக்குற பகுதியில் வந்து ஒரு காயம் ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி காயம் ஏற்படும் போது அந்த வளர்ச்சி வந்து தடைப்படுது. எபிஃபேசியல் இன்ஜுரிஸ் அது முறையான வைத்தியம் பண்ணாமல் இருக்கும்போது பக்கத்து காலுக்கும் அடிப்பட்ட காலுக்கும் நாளடைவில் வந்து உயரம் டிஃபரன்ஸ் வருது, இல்லை கால் வந்து ஒரு வளைவாகுது. ஸோ அதனால அந்த 5 வயசுக்கு மேலே வர இன்ஜுரிஸ்லாம் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அந்த க்ரோத் பிளேட்டில் அடிபடும் போது அதை முறையான வைத்தியம் செய்து ஒரு ஒயர் போடுறது இல்லை ஒரு மினி பிளேட்ஸ் போடுறது அது மாதிரி பண்ணி அவங்களுக்கு மாவு கட்டு போட்டு ஸ்ட்ரைட் பண்ணும்போது அந்த வளர்ச்சி 2 கால்லையுமே ஒரு சீராக இருக்குது. இது வந்து ஒரு சரியான புரிதலோட அந்த குழந்தைகளோட ஃப்ராக்சரை நம்ம ட்ரீட் பண்ணும்போது திரும்பி அவங்களோட இயல்பான முறையாக நடக்கலாம்.